தமிழ இந்த வாந்தியில் அவன் வீட்டில் எங்கே உட்காந்துருக்கான். ஓய் நானியார் பாய் இல்லை இல்லை என்னங்க ஊரை விட்டு எதுவும் ஓட புரியல. நாயக்கில் ஊரை விட்டு வரணும். ஐயோ போயில முன்ன மாதிரி ஆள் தான் ஊருக்குள்ள இருக்கும்போது நாயக்கில் போகணும். இல்லைங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து உட்காந்துருக்கீங்களா அதை கேட்டேன். ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து உட்கார்ந்தாலே ஊரை விட்டு ஓட போகணும்னு அர்த்தமா? அப்புறம் ட்ரெயின் வரும் அதுல ஏறி போயிருவீங்களா அப்படின்னு நான் கேட்க. அதாவது நம்ம ஊருக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சு. ஏன்னா அழகான முறையில் இந்த மக்கள் பயன்பாட்டுக்காக நிறைய பேர் வந்துட்டு காத்திராத்தான் இருக்கேன். நிறைய பேர் இங்க வந்தாங்க கொண்டாங்க. சரி நாங்க இருந்தாங்க. அது இன்ஜினியரிங் பேசுங்க. இன்ஜினியரிங் பேசுங்க இதெல்லாம் அடைச்சிட்டோன்னு. சரி இந்த மாதிரி மக்கள் வந்தாங்க கொண்டாங்க காத்திராத்தான் இருந்துச்சு. அதுலேயும் உன்ன மாதிரி இலவெடுத்த குழந்தை வாங்கணும் இல்லாத வேலையெல்லாம் செஞ்சு அந்த இதுலேயும் அள்ளி போட்டாங்க. இவங்க மக்கள் வர முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா தேவையற்ற வேலையெல்லாம் பார்த்து இப்படி ஆகிட்டாங்க. சரி நாங்கள் வந்து உட்காந்துருக்கேன் அது உனக்கு பொறுக்கலையா? இப்போ என்ன வச்சுருக்காண்டி வந்த? சரி எந்த ஊருக்கு போறியா? எந்த ஒரு ஊருக்கும் போகலடா. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அந்த அன்னைக்கு போயிடுவோம்டா. சரி சரி அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்ச ஆளு ஒரு ஆளு சரி இடம் விற்கணும். அங்க புரோக்கர் இருக்காங்க. என் சைட்ல எதுவும் புரோக்கர் இல்ல. சரி அதனால என் கூட வந்து சும்மா நில்லு புரோக்கர் மாதிரி. பரவாயில்லையப்பா உனக்கு ஏதாவது வாங்கிட்டாரன் அப்படின்னாப்ல. போல இவன் அது மேட்டர் இல்ல. சரி இவன் ரிஜிஸ்டர் ஆபீஸ் அந்த இது எனக்கு சாட்சி கையெழுத்து எனக்கெல்லாம் போட பயம் செத்தாங்க. அதனால ஒரு ஐடியா வேணா பண்ணுவோம். என்ன ஐடியால சொல்ல? நீங்க என் கூட வாங்க. சரி வந்து முடிச்சு கொடுங்க. உங்கள்கிட்ட இருந்து நான் வாங்கி வாங்கிக்கிறேன். ஓ அப்படி நான் சொன்ன மாதிரி சரியா? ஆனா ஒரு ரயில் வருது பாரு. அந்த ரயில்ல விழுந்து பாஞ்சு செத்துரு. பாரு ரயில பாருல. எந்த ரயிலுக்கா? இந்த போகுது பாரு. எங்க இருக்கு? எவ்வளவு விருது வேணும்? ரயிலுக்கு ஒரு மண்ணும் கேட்காது. ரயிலே எடுத்துட்டு போ. அதே பேருங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு கிடைக்கிறா. ஒன்னும் கேட்காத ரயில் கோன்ல ஒரு யோகம் ஆக மாட்டாங்க. லாபமும் இல்லை நஷ்டம்தான். ஏன்னா அதாவது நீ சொல்லி வாங்க இல்லை அங்க வா. உனக்கு தெரிஞ்சவன் என்ன ஏதாவது ஒண்ணு கிடக்கும் ஒண்ணு வில்லங்கமான சொத்தை கிட்ட முடிச்சு விட்டு அதுல சாத்தி கழுத்து போட்டு நான் ஜாவான்னு தேவையில்ல வேலைலாம் பார்க்காத. வா இப்ப புதுமணத்திற்கு தான் போகணும். வந்து சொல்ல விளங்காத வேற என்னல ஏங்க எப்படி இருக்கீங்க? என்னல ஏகேவி பாலம் அந்த இதுகிட்ட இருக்கு வீஸ்டுபிளி பக்கத்துல. அடா கூறுகட்ட வாங்கிடாவ உன்னை வச்சுட்டு மண்ணா சொத்து முடிக்கா. ஏன்னா அது வீட்டு விளையாட்டுல அந்த ஏகேவி பக்கத்துல இருந்துச்சுல அம்பே ரோட்ல அது மாறி கிட்டத்தட்ட 1 மாதம் கழிய போகுது. இப்போ அந்த நம்ம எங்க புதுமணத்திற்கு 3ஆம் தெருக்குள்ள அந்த முனிசிபல் பில்டிங் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா? மேலப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் அது பின்னால இருக்குடா. எதியில இது தெரியாம அலையிறியடா. இந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ் சொன்னோன்னு ஒரு வில்லங்க ஒண்ணு வந்துச்சு. மக்கள் வந்து ஏற்கனவே அம்பே ரோட்ல அந்த ஏகேவி பக்கத்துல எரிஞ்சுப்பா. சரி அதை வேற எங்கேயோ கொண்டு போய் வெளியூருக்கு மாத்த போறேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி மக்களோட தொடர் போராட்டங்களான தொடர் அழுத்தத்தாலையும் அதை வந்துட்டு நம்ம மேலப்பாளையம் முனிசிபல் அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னால கட்டுறன்னு சொல்லி கட்டினாங்க. சரி பல லட்சக்கணக்கான செலவு பண்ணி அந்த கட்டடம் கட்டியாச்சு. சரி சரி இந்த குதிரை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பைசா கொடுத்து குதிரை வாங்குவானா அவங்க 100 ரூபா கொடுத்து சவுக்கு வாங்க துட்டு இல்லைங்கிற கதையா இருக்குது. சரி ஏன்னா அதாவது மூக்கு எப்படி தொடுவா? கையை வச்சு தொடுறான்டா. இப்படி தொடுவா இப்படி தொடுவா. இப்படியே சுத்தி தொட்டா என்ன செய்யணும்? உங்களை செருப்பால அடிக்கணும். அயோக்கிய பயல இந்த கதை தான் நடந்திருக்கு. அதாவது மேலப்பாளையத்துக்குன்னு ஒரு சார் பதிவாளர் அலுவலகம் பத்திரப்பதிவாளர்களும் கட்டியாச்சுப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னால. அது நேதாஜி ரோட்ல இருந்து அந்த முனிசிபல் பில்டிங்குள்ள அந்த ஆரம்ப சுகாதார மையம் இருக்கா அதுக்குள்ள அந்த செவுத்து தட்டி விட்டா அழகா நேதாஜி ரோட்ல மெயின் அழகா போயிடுவாங்க. அதுக்கு இல்லாம தேவையில்லாம அந்த போலீஸ் ஸ்டேஷன் ரோட்டுக்குள்ள பூந்து டிஎன்டிஜே தமிழ்நாடு தவிச்ச மற்ற பள்ளியாசல இருந்து ரைட் எடுத்து அந்த புதுமணத்திரு உள்ளோட விழுந்து போகணும். எதுக்கு வாப்பா அந்த கதை? நான் அந்த இதெல்லாம் இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். அங்கே போய் காட்டுறேன் பாரு எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்துக்கோ. ரோடு தான் நேதாஜி ரோடு. அதாவது சந்த ரவுண்டானில் இருந்து நேராக ஜங்ஷனை பார்த்து போகக்கூடிய இந்த ரோடு. இந்த ரோட்டில் தான் முனிசிபல் ஆஃபீஸ் இருக்குது. இந்த ரோட்டில் லெஃப்ட் சைடில் ஒரு கட்டிங் பண்ணால் மேலப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனு அப்புறம் வந்துட்டு மேலப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோட்டு அதே நேரத்தில் வந்துட்டு அம்மா உணவகம் அப்புறம் வந்து மாநகராட்சி கல்யாண மண்டபம் எல்லாம் இந்த ரோட்டில் தான் இருக்குது. இந்த ரோட்டோட லாஸ்ட்டில் டிஎன்டிஜே பள்ளிவாசல் இருக்குது. அதாவது தமிழ்நாடு தவிச்ச மற்ற பள்ளிவாசல் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொட்டிக்குளம் ரோட்டில் வந்துட்டு ரைட் சைடில் நம்ம எடுக்கிறோம். ரைட் சைடில் எடுத்ததுக்கப்புறம் அந்த ரோட்டில் ரைட் எடுத்தோடனே மூலன் அகமது பிள்ளை தெரு அதாவது புதுமண தெரு 1வது தெருன்னு சொல்லுவாங்க. இந்த புதுமண தெரு 1ஆம் தெருவோட லாஸ்ட்டில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சார் பதிவாளர் அலுவலகத்தோட கட்டடம். புதுமண தெரு 1வது தெருவில் இருந்து அப்படியே வந்தால் அந்த தெருவோட லாஸ்ட்டில் கட்டப்பட்டிருக்கு. இப்போ புதுசாக நான் சொன்னேன் சார் பதிவாளர் அலுவலகம் அதாவது பத்திரப்பதிவு அலுவலகம். இந்த அலுவலகத்துக்கு வர்றதுக்கு தான் இவ்வளோ நம்ம சுற்றி வர வேண்டியிருக்கு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தலையை சுற்றி மூக்க தொடுற கதை. சரி இந்த அலுவலகத்துக்கு வரணும்னா வேறு என்ன வழி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்.
அதுவே இந்த சார் பதிவாளர் அலுவலகத்தை வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செவுரு தெரியுது. இந்த செவுரு பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். அதாவது மேலப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னால் இந்த சார் பதிவாளர் அலுவலகம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நெல்லை மாநகராட்சி கல்யாண மண்டபம் அந்த சைடில் வந்துட்டு இந்த மாநகராட்சிக்குள்ளே கட்டப்பட்ட இந்த தண்ணீர் தொட்டி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தாங்க நம்ம ஏற்கனவே வந்துட்டு இந்த சேலை விலையில்லா வேட்டி சேலை, அப்புறம் வந்துட்டு டிவி, இந்த மாதிரி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவச பொருட்கள்லாம் இந்த குடோனில் தான் அடைச்சி வைப்பாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடியதான் இந்த செவுரு. இந்த செவரு அந்த பகுதி அந்த பக்கத்தில் உள்ள பகுதியை நான் அந்த செவரோட பகுதியை காட்டுறேன். இது சாத்தியமான ஒன்று தான், சாத்தியம் இல்லாத ஒன்றும் இல்லை. இருக்கக்கூடியதான் மாநகராட்சி அலுவலகம். இந்த அலுவலகத்துடைய இன்னொரு வாசல் வந்துட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, அதை நான் காட்டுறேன். மாதிரி அந்த மாநகராட்சி அலுவலகம் அங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது. அதோட இன்னொரு என்ட்ரன்ஸ் அதுதான் இது. இங்கே வந்துட்டு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே பார்த்தா தெரியும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குடோன் இருக்குது. இந்த குடோனில் தான் தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய விலையில்லா அந்த இலவச பொருட்கள் அத்தனையுமே வைக்கக்கூடிய அந்த குடோனு இப்போ நான் கிட்ட போய் காட்டுறேன். அலுவலகம் இருக்குல்ல, மண்டல அலுவலகம், இந்த அலுவலகத்துக்குள்ளே தான் வந்துட்டு இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. பார்த்தா தெரியும். இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இலவச பொருட்கள் வைக்கக்கூடிய குடோன் இருக்குது. இந்த குடோனுக்கு பக்கத்தில் இப்போ திருநெல்வேலி மாநகராட்சி சொந்தமான குப்பை லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. இதில் இந்த குப்பை லாரி நிற்கிறதுக்கு பின்பக்கம் பேக் சைடு இருக்கக்கூடியதான் இந்த சர்ச்சைக்குரிய ஒரு சுவர். இந்த சுவரை எடுத்துட்டேன்னா நீங்கள் அழகாக பார்த்தா தெரியும், கரெக்டான முறையில் இந்த சுவருக்கு பின்னால் அமைஞ்சிருக்கிறது தான் அந்த கட்டடம். பார்த்தா தெரியும், இந்த சுவரை எடுத்துட்டா சுவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கட்டடம் அழகாகவே தெரியுது. சார் பதிவாளர் அலுவலகத்தோட கட்டடம். இந்த சுவர் மட்டும்தான் இப்போ பிரச்சனை. இதை எடுத்தால் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். நேதாஜி ரோட்லேருந்து டைரெக்டான முறையில் அழகாக ஈஸியாக இந்த சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு வந்து போகலாம். ஏன் நானியார் பாய் இல்லை, அதுக்கு தந்தாப்புல அதிகாரிகள்கிட்ட போய் சொல்ல வேண்டியதானங்க. எந்தெந்த அரசு அதிகாரிகள் அப்படிங்கிற கதையாக தான் இருக்கு. அதாவது எந்தெந்த அதிகாரி பண்ண கூத்து அந்த கதையாக தான் இருக்கு. அதாவது வந்துட்டு அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரச்சனை, அக்கம் பக்கத்து வீட்டுக்குள்ள பொதுச்சோறு பிரச்சனை, இப்போ இந்த புது சோறு பிரச்சனை. இந்த ஒரு சோறு எடுத்து விட்டா மக்களுக்கு ஈஸியாக போயிரும்பா. ஒன்னே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகக்கூடிய அந்த பாதையை மேலப்பாளையம் மண்டல அலுவலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செவரை எடுத்து விட்டா ஈஸியாக போயிடும். இதை வந்துட்டு கவுன்சிலர்கள் எல்லாரும் சேர்ந்து அதுக்கான முயற்சி எடுங்க. உங்களால் முடியலையா மண்டல சேர்மன்ட்டு அதை கொண்டு போங்க. மண்டல சேர்மனாலே முடியலையா நம்ம பகுதி பாளை பகுதி எம்எல்ஏ இருக்காரு, அவர்கிட்ட கொண்டு போங்க. இதெல்லாம் சேர்ந்து செஞ்சிடலாம். மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயத்தை செய்கிறதுக்கு தான் இந்த அரசாங்கம் இருக்குது. மக்களுக்கானதான் அரசும் அரசு அலுவலகங்களும் அரசு பணியாளர்களும் மக்கள் பிரதிநிதிகளும். ஓகேவா? மக்கள் அவங்க வேலையை செஞ்சாங்க, நீங்கள் உங்கள் வேலையை சரியாக செய்யணுங்கிறக்காக உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்ய தவறினால் மக்கள் அவர்கள் வேலையை மிகச்சரியாக செய்வார்கள். அதனால் பொறுப்புணர்ந்து இந்த விஷயத்தை மக்களுக்காக பண்ணி கொடுங்க. இது மேலப்பாளையத்தோட பொதுமக்கள் சார்பாக, அனைத்து மக்கள் தரப்பு சார்பாக, எம்பிஎம் கோமாளி சார்பாகவும் அரவி நானியார் சார்பாகவும் வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கை. இது நீங்கள் மிக விரைவில் முடிச்சு தருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 14ஆம் தேதியே ஓப்பன் பண்ணிட்டாங்க அந்த அலுவலகத்தை. இன்னும் அதுக்கு சரியான முறையான பாதை அமைத்து கொடுக்கப்படவில்லை. மக்களின் எதிர்பார்ப்பு அந்த பாதை சிறப்பாக அமையும் என்று. சரிங்களா? அப்போ வரோம்ல. என்னல என்னவோ பாதைன்னு பேசுனீங்களா? சரி, ட்ரெயின் முன்னாடியே புரியல. என்னல அந்த பக்கம் போனா நாகூர் இல்லைங்க வரும். அந்த பக்கம் வாங்க. நம்ம போண்டிய பாதை இதால விடல. இவ்வளவு நேரம் பாதைன்னு சொல்லி நீங்களாம் ஒரு ஆளுங்க வந்து நிக்க மிக பாருங்க. பாதை மாறி சென்றிடாமல் பாதுகாத்து இங்கே என்னை நீதி கூறும் மறுமை நாளில்